Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்போது லாஸ்ட் வீக் ஒரு கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் ஒருத்தர் வந்து லாஸ் பண்ணிட்டு வந்து போட்டிருந்தேன். 23 lakhs போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் இதெல்லாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போடுறீங்களா, இல்லை இந்த மாதிரிலாம் உண்மையிலே லாஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இன்னொருத்தர் என்னென்னா, சார் அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, அவரோட லாஸ்லாம் நான் ரிகவர் பண்ணி கொடுத்துட்றேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள், நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு இன்னொருத்தர் கமெண்ட். இது மாதிரி எக்கச்சக்கமான வந்து அதை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அதை வச்சு பணம் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ அப்படின்னா ஒருத்தருக்கு உண்டான லாஸு நமக்கும் வரலாம், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்றது யோசனை பண்ணுங்கள். இப்போது 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 பேர் எல்லாருமே புத்திசாலி கிடையாது, எல்லாருமே வந்து டேலண்டானவங்க கிடையாது. கிட்டத்தட்ட 95 பேர் வந்து நஷ்டமடைஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய மனசுடைய வலி புரிஞ்சுக்குங்க. யாருக்காக இருந்ததுன்னா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakhs லாஸ் வந்து கிட்டத்தட்ட 3 பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அமௌண்ட்டு 3 பேர். ஒருத்தர் 2 மாதத்தில் லாஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 3 மாதத்தில், ஒருத்தர் 6 மாதத்தில். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க சார், அது யார் பண்ணாங்க, எந்த ஊர்லேருந்து பண்ணாங்க, நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய பேரையே சொல்ல வேணான்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம யூடியூப் கமெண்ட்லேயே கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி கூட நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அந்த 23 lakhs வீடியோ போய் பாருங்கள். அவர் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் இன்னும் மென்ஷன் பண்ணியிருந்தார், அதையும் போய் பாருங்கள். ஏன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய லாஸ் நான் ரிகவர் பண்ணி கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்னென்ன பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி ஆகும். சரி, எப்படியா நம்ம லாஸை ரிகவர் பண்ணி கொடுத்துருவாங்களா இவங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி திரும்ப மேலும் அவங்களுடைய லாஸை இன்னும் அதிகரிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஏமாத்துறவங்க உங்களோட லாஸில் 7 லட்சம் லாஸை ரிகவர் பண்ணி தரேன், அப்படி 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், நான் உங்கள் லாஸை ரிகவர் பண்ணி கொடுத்தேன்னு யாராச்சும் நம்பினாங்க, உங்களோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த 1 லட்ச ரூபா லாஸையும் போச்சா, அப்போ மொத்தம் 8 லட்ச ரூபாய், 9 லட்சம், 10 லட்சம் போயிட்டே இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது ரியாலிட்டி கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதோடைய அடுத்தவங்களுடைய மனசு, எல்லோரும் மனுஷங்க தான், மனுஷனுடைய வழியை புரிஞ்சுங்க. ஸோ நெகட்டிவ் காமெண்ட் பண்ண தவிர்த்துருங்க. அட்லீஸ்ட் பாசிட்டிவ் பண்ணாமல் தான் இருக்கும், பரவாயில்ல, ஆனால் நெகட்டிவ் பண்ணாமல் இருங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதில் ஒருத்தருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாரு, அந்த 7 lakhs எப்படி லாஸ் ஆச்சு என்ன அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் மாதிரி காமனாக வந்து ஆப்ஷனில் தான் வந்து சேம் உள்ளே தான் வந்திருக்காரு. டீப் அவுட் ஆஃப் த மணி எடுத்திருக்காரு உள்ளே வர சொல்லும். அதாவது ஸ்டாக்ஸில் வந்திருக்காரு. ஸ்டாக்ஸில் டீப் அவுட் ஆஃப் த மணி விலை கம்மியாக இருக்கிறதா பார்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, 10,000 ரூபாய் போட்டிருக்காரு. ஒரு 3,000 4,000 ப்ராஃபிட் வந்திருக்குது. ஸோ 3,000 ரூபாய் லாபம் வந்துன்னு அவர் சேம் எல்லாம் ஆஸ் யூஷுவல் காமன் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அது சரியில்லை, அதில் வந்து 13,000 போயிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படி என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா நீ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நல்லா மூமெண்டம் கொடுக்கும், அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மூமெண்ட்டும் மேலே போனாலும் நல்லா காசு கிடைக்கும், கீழே போனாலும் நல்லா காசு கிடைக்கும், நீ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு வராது, பணம் வராது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி சஜஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இவர் என்ன பண்ணியிருக்காரு, பேங்க் நிஃப்டிலையும் போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. நார்மலியாக ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு 50 lot 50 குவான்டிட்டி 25 இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டியாக போட்டு பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டீப் அவுட் ஆஃப் த மணி, அதாவது ரொம்ப தூரம் தள்ளி. இப்போ 40,000 வந்து ப்ரெசென்ட் ஓடிட்டு இருக்குதுன்னா இவர் 41,500 கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி 1000 ரூபாய் தள்ளி வேணும்னா ஒரு 100 ரூபா 50 ரூபாய் கிடச்சிரும். ஒரு லாட் வந்து 100 ரூபா 50 ரூபாய் கிடச்சினா 50 × 50 அப்படி போட்டு அவர் வாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. இப்படியே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஒரு 2 lakh லாஸ் பண்ணியிருக்காரு. சரி, இது இவருடைய தப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார் எனக்கு 2 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி லாஸ் யாருக்கு வர வேணாம் அப்படி இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கமெண்ட்க்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி, உங்களுடைய அக்கௌண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எப்படி உங்களோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க, நான் எப்படி பண்ணுறேன் எப்படி பாருங்கள், நான் எப்படி ப்ராஃபிட்லாம் சம்பாதிக்கிறேன், அது 1 மாதம் 2 மாதம் பாருங்கள், அதுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய பேய்டு கால் சர்வீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க. அப்படி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லி இவ்வளோ 20,000 சம்பாதிக்கிறேன், டெய்லி 30,000 சம்பாதிக்கிறேன், டெய்லி என்னோடய ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பாருங்கள் அப்படின்னு காமிச்சிட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம வந்து அவர்கிட்ட சேர்ந்துலாம் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்துருக்காங்க. ஓகேங்களா? சேர்ந்து என்ன மாதத்துக்கு 25,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து பல மடங்கு பெருக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அது 2 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் ஆயிருக்கு.
2 லட்ச ரூபா வந்து 3 லட்ச ரூபா இருக்குது. இவருக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டு இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குதுன்னா அந்த 3 லட்ச ரூபா ஆனது கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் அவுட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சார் இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் சகஜம் சார், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்து எங்கள் கையில் கிடையாது, நாங்கள் வந்து ரெஜிஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஆக என்னென்னா 3 லட்சம் 6 லட்சம் ஆச்சு, 6 லட்சம் 7 லட்சம் ஆச்சு. ஸோ இப்போ எப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து டிப்ஸ் காசுலாம் கூட வாங்கியிருக்காரு அவர். எது இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சொல்ல இல்லைங்களா, நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஒருத்தர்கிட்ட ஹேண்ட்லிங் பார்த்துக்குங்க, நீங்களே சம்பாரிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் வைக்கிற வேலைக்காரங்க கிடையாது அவங்க. உங்கள் பணத்தை எப்படி எடுக்கலாம் தான் பார்ப்பாங்க தவிர உங்களை சம்பாரித்து கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் அதில் அவங்களுக்கு என்ன ஆதாயம் பார்ப்பாங்க. இப்போ நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆடியோ வாய்ஸ் கூட மெசேஜ் போட்டு நோட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தார். அதாவது எப்படின்னா ஒரு டிப்ஸ் கால்ஸ் வாங்குறதுல வந்து ஒரு 40,000 கொடுத்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர் 25,000 நஷ்டத்தில் இருக்காங்க, அதாவது மைனஸில் வந்துடுச்சு, 15,000 போயிடுச்சு. அப்புறம் அவர் வெளிவட்டமான்னு கேட்குறாரு. இல்லை வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் அப்படி கீழே வந்து தான் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், பணம் யாருடையது, பணம் உங்களுடையது. சொல்கிறவனுக்கு எதுவும் வலிக்கு போகிறது கிடையாது. அது கீழே வந்துச்சு மைனஸ் 20,000 வந்துச்சுன்னா அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. 5,000 உங்களுக்கு தான் நஷ்டம். அப்படியே 0 ஆகிடுச்சுன்னா 40,000 உங்களுக்கு தான் நஷ்டம், அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் அதை பார்த்து பண்ணலாம், இதை பார்த்து பண்ணலாம், இவங்களுக்கு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னால் நடக்குமா, அவங்க சொன்னால் நடக்குமா, இங்கே யார் சொன்னாலும் நடக்க போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். மார்க்கெட்டுக்கு உள்ளே வரீங்களா, தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லையா அடுத்தவரை நம்பி பண்ணலான்னு சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. யாரையும் சரி, என்னையும் சரி, உங்களையும் சரி, யார் தேர்ட் பர்சன் ஒரு யூடியூப்பில் போடுறாங்க, ஒரு சேனலில் பார்க்குறாங்க, ஒரு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போடுறாங்கன்னா டேரெக்டாக அவங்களை நம்பி அப்படியே ப்ராஃபிட் பண்ண முடியாது. அவங்க ப்ராஃபிட்டே சம்பாதிட்டு உண்மையாகவே இருக்கட்டும், அந்த ப்ராஃபிட் உண்மையாகவே இருக்கட்டும், அவங்க பணம் போட்டு அவங்க ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்களே தவிர அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் உங்கள் பணத்தை போட்டு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் ரியாலிட்டி, ஸ்டாக் மார்க்கெட் ரியாலிட்டி புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுடைய வண்டி இப்போ கார் ஓட்ட சொல்லி கொடுப்பாங்க, அந்த காருக்கு நீங்கள் தான் பிரேக் பிடிக்கணும், நீங்கள் தான் எக்ஸலேட்டர் கொடுக்கணும், நீங்கள் தான் பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்க்கணும், முன்னாடி என்ன வண்டி பார்த்தோம், வண்டிக்கு என்ன ரிப்பேர் ஆச்சு நீங்கள் பார்க்கணும், வண்டிக்கு பெட்ரோல் நீங்கள் தான் போடணும், வண்டிக்கு லைசன்ஸ் நீங்கள் தான் வாங்கணும், எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும். ஒன்லி கார் எப்படி ஓட்டுறது மட்டும் சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட நீங்கள் எங்கன்னா போங்க, சார்ட் ரீடிங்னா இப்படி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே தவிர அந்த உங்களுடைய பணத்தை போட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. உங்கள் பணத்தை அடுத்தவங்க ஓட்டுறதுக்கு உரிமை கிடையாது. அப்படி கொடுத்தும் ஏமாறாதீங்க, போனது போகட்டும் விட்டுருங்க, பரவாயில்ல. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து புதுசாக வர ஆர்வத்தில் வந்து நிறைய பேர் வந்துடலாம். நான் சொல்கிறது ஒரு சிலர் கசப்பாகவும் தெரியலாம், ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு கசப்பாக தான் தெரியாது, அது நல்லா அடிப்படையாக ஊர்னவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ பணம் வந்து போச்சு, ஏன்னா ரிகவர் பண்ணி தருவாங்கன்னு திரும்ப போகாதீங்க. போன பணம் போச்சு விட்டுடுங்க, வேறு வேலையை பாருங்கள். உங்களால் ரொம்ப மனசு தாங்க முடியாது இருக்கும், ஒத்துக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு வேறு வேலையை பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிற லைஃப் நல்லா வாழுங்க. ஓகே. இல்லை சார் நான் வந்து மார்க்கெட்டில் முழுசாக கற்றுக்கலான்னு நினைக்கிறேன், சரி போனது போட்டோம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் வந்து மார்க்கெட்டில் முழுசாக கற்றுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும் பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப சொல்ல, இதுவும் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணுறீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்க. 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம், எவ்வளோ ஃபீஸ், என்ன சார் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுறது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கட்டும், பணத்தை பத்திரமா பாதுகாத்துங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.